श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयोन्नीतिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःखसत्कारणाय वितताय नमो नमस्ते। नारायणं सुरगुरुं जगदेकनाथं भक्तप्रियं सकललोकनमस्कृतं च त्रैगुण्यवर्जितमजं विभुमाद्यमीशं वन्दे भवग्नम् अमरासुरसिद्धवन्द्यम्। धर्मविज्ञानवैराग्यपरमैश्वर्यशालिनः आनन्दतीर्थभगवत्पादान् वन्दे निरन्तरम्। नमोऽस्तु तात्विका देवाः विष्णुभक्तिपरायणाः धर्ममार्गे प्रेरयन्तु भवन्तः सर्व एव हि। आनन्दतीर्थोपदिष्टो निधिर्नारायणः पयः प्रदर्शितो येन सम्यक् जयतीर्थं तमाश्रये। आपादमौलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। श्रीगुरुभ्यो நமः. ஹரி ஓம். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சாதுர்மாஸ்யத்தில் இந்த காலத்தில் நாம் செய்கிற அனைத்து நல்ல கர்மங்களுக்கும் விசேஷமான பலன் இருக்கிறது. இவ்வாறு அநேக புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சாதுர்மாஸ்ய சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு கீதா பிரவச்சனம், பகவத்கீதா உபன்யாசம், இது நமது பரமபூஜ்ய ஸ்ரீபாதங்கள் அவர்களால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சாதுர்மாச காலத்தில் இந்த கீதா பிரவச்சனத்திற்கு வாய்ப்பு அளித்தமைக்காக பரமபூஜ்ய ஸ்ரீபாதங்கள் அவர்களுக்கு அநேக நமஸ்காரங்களை சமர்ப்பித்து என்னுடைய இந்த பிரவச்சனத்தை ஆரம்பிக்கின்றேன். பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கூறியது என்னவென்றால், என்னால் இந்த துரியோதனாதிகள் அவர்களுடன் என்னால் யுத்தம் செய்ய முடிவதில்லை என்று கூறி தன் கையில் இருந்த காண்டீவ என்ற பெயருடைய வில்லையும் அநேக அஸ்திரங்களையும் அவன் தியாகம் செய்தான் அர்ஜுனன். அவ்வாறு என்னால் யுத்தம் செய்ய முடிவதில்லை என்று கூறி உட்காரிய அந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். இரண்டாவது அத்தியாயத்தில் அவர் என்ன சொன்னார் என்று ஆரம்பமாகிறது. ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. நீ ஏன் இப்படி ஒரு நிலையை எட்டி உட்கார்ந்து இருக்கிறாய்? நீ செய்வது சரியல்ல என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். நீ செய்வதனால் உனக்கு ஆகின்ற தீமைகள் என்ன, அதை அறிந்து கொள் என்கிறார் கிருஷ்ணர். 3 விதமான தீமைகளை கிருஷ்ணர் கூறுகிறார். நீ கூறியது என்ன? நான் இந்த பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமாச்சார், இப்படி அநேக வில்லாளிகள் இருக்கின்ற, எனக்கு பூஜ்யஸ்தானத்தில் என்னை விட பெரியவர்கள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற இவர்களுடன் மற்றும் துரியோதனாதிகள் இவர்களுடன் நான் எப்படி யுத்தம் செய்வது முடிவதில்லை என்று கூறி நீ உட்கார்ந்திருக்கிறாய். இதனால் உனக்கு ஆகப்போகும் தீமைகள் என்னவென்றால் அநார்யம். நீ செய்வது இது ஞானிகளின் மதம் அல்ல, ஞானிகளின் மதத்திற்கு விருத்தமானது. ஞானிகள் இவ்வாறு கூறுவதில்லை. தன்னுடைய வர்ணத்திற்கு, அவன் பிராமணனோ க்ஷத்ரியனோ எந்த ஒரு வர்ணத்தில் இருந்தாலும், அவன் எந்த வர்ணத்தில் இருக்கிறானோ, எந்த ஆசிரமத்தில் இருக்கிறானோ அதற்கு உகந்த தர்மங்களை செய்வதே சிறந்தது. இதுவே ஞானிகள் கூறுகின்றனர். இதுவே வேதத்தின் எல்லா உபனிஷத்களின் சாராம்சம், புராணங்களின் பகவத்கீதையின் சாராம்சம், மகாபாரதத்தின் சாராம்சம். நான் எந்த வர்ணத்தில் பிறந்திருக்கிறேன், எந்த ஆசிரமத்தில் இருக்கிறேன், பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ எந்த ஆசிரமத்தில் இருக்கலாம், அந்த ஆசிரமத்திற்கு
உண்டான தர்மங்களை, இந்த ஆசிரமத்தில் இருந்தால் இந்த தர்மங்களை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று வேதங்களில், உபனிஷதங்களில், புராணங்களில், மகாபாரதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இதையே ஞானிகள் கூறுகின்றனர். நீ இப்போது என்ன செய்கிறாய் அர்ஜுனா? செய்து கொண்டிருக்கிறாய். நான் யுத்தம் செய்வதில்லை என்று கூறி உட்கார்ந்து இருக்கிறாய். இது உனக்கு சரியானதா? நீ க்ஷத்ரியன். துஷ்டர்களை நிகிரகம் செய்வதும் துஷ்டர்களை அழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் உன்னுடைய கடமை. நீ அந்த கடமையிலிருந்து விலகி நிற்கிறாய். இது எப்படி சரியாகும் என்று கூறுகிறான் கண்ணன். அனாரிய ஜுஷ்டம். அதனால் ஞானிகள் நீ சொல்வதை ஒப்புவதில்லை. ஞானிகளுடைய விருப்பத்திற்கு, சாஸ்திரத்தின் விதானத்திற்கு விருத்தமானதாக, அதற்கு விரோதியான ஒரு மார்க்கத்தை, அதற்கு சாஸ்திரத்திற்கு மாறான மார்க்கத்தை நீ தேர்வு செய்து கொண்டிருக்கிறாய். இது சரியல்ல என்று கிருஷ்ணன் கூறுகிறான். அஸ்வர்க்கம். அஸ்வர்க்கம் என்றால் ஸ்வர்க்க சப்தத்திற்கு நமக்கு பிரசித்தமான அர்த்தம் இந்திராதி தேவதைகள், இந்திரன் வாசமாடும் சொர்க்கம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்திற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சொர்க்கம் என்றால் வைகுண்டாதி லோகம். வைகுண்டம், ஸ்வேதத்வீபம், அனந்தாசனம், இது மூன்றிற்கும் சொர்க்கம் என்று பெயர். பாகவதத்தில் பாகவத தாத்பரிய வியாக்கியானமான பிரகாஷிகை என்ற வியாக்கியானத்தை யாதவார்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஸ்வர்க்கம் என்ற சப்தத்திற்கு சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத என்று இருக்கிறது. ஸ்வர்காய லோகாய என்று வருகிறது பாகவதத்தில். அப்போது ஸ்வர்க சப்தத்திற்கு யாதவாரியர் வியாக்கியானம் செய்யும் பொழுது ஸ்வ என்றால் யாரையும் அண்டாமல் சுதந்திரனாக இருக்கிற பரமாத்மா. யார்? பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன். அவன் எப்போதும் எல்லோருடைய கண்ணிற்கும் காணும்படி இருக்கிற ஒரு லோகம் என்னவென்றால் வைகுண்டம், ஸ்வேதத்வீபம், அனந்தாசனம். இந்த மூன்று லோகத்திலும் பரமாத்மா எப்பொழுதும் அனைவரின் கண்ணிற்கும் காணும்படி இருக்கிறான். பரமாத்மா இல்லாத இடம் இல்லை. எல்லா இடங்களிலும் பரமாத்மா நிரம்பி இருக்கிறான். ஆனால் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் ஸ்வேதத்வீபத்தில், அனந்தாசனத்தில், வைகுண்டத்தில், அந்த மூன்று லோகத்தில் எப்பொழுதும் எல்லோருக்கும் காட்சி அளிக்கிறான். அந்த மூன்று லோகத்திற்கு மோட்சம் அடைந்தவர்கள் மட்டுமே செல்ல முடியும். அதற்குத்தான் ஸ்வர்க்கம் என்று பெயர். அப்படிப்பட்ட சுதந்திரனான, யாரையும் அண்டாமல் இருக்கிற, அண்டாமல் இருக்கிற, சுதந்திரனாக இருக்கிற, எல்லாவற்றையும் தன் இச்சை போல் செய்கிற பரமாத்மா கஹா எங்கு இருக்கிறானோ, எல்லோருடைய கண்ணிற்கும் காட்சி அளிக்கும்படி எங்கு இருக்கிறானோ அதற்கு ஸ்வர்க்கம் என்று பெயர். அப்படி என்றால் ஸ்வர்க்கம் என்றால் வைகுண்டத்தையும், ஸ்வேதத்வீபத்தையும், அனந்தாசனத்தையும், இந்த மூன்று லோகங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதனால் வருகிற அர்த்தம் என்னவென்றால் அஸ்வர்க்கம் என்றால் இப்படிப்பட்ட ஸ்வர்க்கம் வைகுண்டாதி லோகத்தின் பிராப்திக்கு, வைகுண்டாதி லோகத்தை அடைவதற்கு நீ செய்வது தடங்கலாக இருக்கும். அப்படி என்றால் நீ செய்வது வைகுண்டாதி லோக பிராப்திக்கு சாதனம் அல்ல. நீ செய்வதால் நீ இப்போது என்ன யுத்தம் செய்வதில்லை என்று கூறி உட்கார்ந்திருக்கிறாய். இதனால் உனக்கு வைகுண்டாதி லோகத்தின் பிராப்தி ஆகாது. அதற்கு மாறாக வைகுண்டாதி லோகத்தின் பிராப்திக்கு அது தடங்கலாக ஆகும். பிராப்திக்கு சாதனமாக ஒரு வழியாக இருக்காது. அந்த லோகத்தின் பிராப்திற்கு தடைக்கல்லாக இருக்கும். இது நீ இப்போது செய்ய மாட்டேன் என்று கூறுவது. நான் யுத்தம் செய்வதில்லை என்று கூற உட்கார்ந்திருக்கிறாயே, இது இப்படிப்பட்ட பகவானின் லோக பிராப்திக்கு தடங்கலாக அமையும். அதனால் நீ செய்வது சரியல்ல என்று கூறுகிறான். அகீர்த்திகரம். மேல் லோகத்தில் மேலே இது பூலோகம். இது பூலோகத்திற்கு மேலே அந்த லோகங்கள் எல்லாம் இருக்கின்றன. வைகுண்டாதி லோகங்கள் அடைவதற்கு தடங்களாக மட்டும் இருக்கிறது. இதை மட்டும் தெரிந்து கொள்ளாதே. இதைவிட இந்த லோகத்திலும் இதனால் உனக்கு அனர்த்தமாகும். என்னவென்றால் உனக்கு அபகீர்த்தி வரும். உனக்கு பெருமை சேருவதாக அமையாது. நீ செய்கின்ற இந்த செயல் இதனால் உனக்கு பெருமை சேராது. நீ சிறுமையையே அடைவாய். உனக்கு இருக்கின்ற பெருமை சீர்குலையும். அதனால் நீ இப்படி கூறுவது சரியல்ல.
என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அதனால் நீ செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய மனதில் ஒரு பயத்தினால் நீ என்ன உட்கார்ந்து இருக்கிறாய்? இப்படிப்பட்டவர்களுடன் என்னுடைய பிதாமகர் பீஷ்மர், பிதாமகர் என்றால் தாத்தா, அவருடன் நான் எப்படி போரிடுவது? அல்லது துரோணாச்சாரியர் என்னுடைய குரு, அவரிடம் நான் வில்வித்தை பயின்றேன், அவருடன் எப்படி போரிடுவது? கிருபாச்சாரியர் அவரும் குரு ஸ்தானத்தில் இருப்பவர், அவருடன் எப்படி போரிடுவது? அஸ்வத்தாமாச்சாரியர் குரு புத்திரர், துரோணரின் புத்திரர், குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதை குரு புத்திரனிற்கும் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குருவத் குரு புத்திரோபி என்று கூறுகிறது. அப்படிப்பட்ட மரியாதைக்குரியவர்களுடன் நான் எப்படி போரிடுவது என்று கூறி நீ நான் போரிட மாட்டேன் என்று விலகி நிற்கிறாய் போரிலிருந்து. இது உன் தர்மத்திற்கு, நீ செய்ய வேண்டிய தர்மத்திற்கு விருத்தமானது. உன்னுடைய தர்மத்தை நீ விட்டு விலகி நிற்கிறாய். இதனால் உனக்கு வைகுண்டாதி லோகங்களின் பிராப்தி ஆகாது, உன்னுடைய பெருமை சீர்குலையும், ஞானிகளின் மதத்திற்கு விருத்தமாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட பெரிய பெரிய அனர்த்தங்கள் இதனால் உனக்கு ஏற்படும். அதனால் நீ கூறுவது சரியல்ல என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். அதற்கு அர்ஜுனன் கூறுகிறான், இப்படிப்பட்ட இந்த பீஷ்மாதிகள், பீஷ்மர், துரோணர், கிருப்பரர், அஸ்வத்தாமர், இவர்களுடன் நான் எப்படி போரிடுவது? இவர்களெல்லாம் என்னை விட உயர்ந்தவர்கள். ஏனென்றால் பிதாமகர், குரு, குரு புத்திரர், இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருப்பவர்கள், இவர்களுடன் நான் எப்படி போரிடுவது? அதனால் இவர்களுடன் போரிட்டு இவர்களை வென்று இவர்களின் இரத்தக்கரை படிந்த இவர்களுடைய சிம்மாசனத்தில் நான் உட்கார்ந்து ராஜ்யத்தை அனுபவிப்பதை விட 4 இடத்தில் நான் பிட்சை ஸ்வீகாரம் செய்து உண்பதே, என்னுடைய சரீரத்தை காப்பதே மேல் என்று எனக்கு படுகிறது. அதனால் நான் அதையே செய்ய எனக்கு தோன்றுகிறது என்று கூறுகிறான். ஒன்றா இவர்களை வென்று ராஜ்யத்தை அடைந்து நான் ராஜ்யபாரம் செய்ய வேண்டும், எல்லா போகங்களையும் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது இவர்களெல்லாம் இறந்திருப்பார்கள். இவர்களுடைய இரத்தக்கரை படிந்த இவர்களுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து நான் இதை அனுபவிக்க வேண்டுமா? இதற்கு என் மனம் ஒப்பவில்லை என்று அர்ஜுனன் கூறுகிறான். சரியா, அப்பொழுது எப்படி உயிர் வாழ்வது? 4 இடத்தில் பிச்சை எடுக்கிறேன் என்று கூறுகிறான் அர்ஜுனன். பைக்ஷம் அபீஹ லோகே, இந்த லோகத்தில் 4 இடத்தில் நான் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுத்து உணவருந்தி நான் உயிர் வாழ்கிறேன். இதுவே சிறந்தது என்று எனக்கு படுகிறது கிருஷ்ணா என்று கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் ஒன்றா போரிட்டால் ஒன்று வெற்றி அல்லது தோல்வி, ஏதோ ஒன்று வரும். தோல்வி அடைந்தால் கஷ்டம், வெற்றி பெற்றாலும் கஷ்டமே. ஏனென்றால் வெற்றி பெற்றால் இவர்களெல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள் அல்லது இறந்து விடுவார்கள். இவர்களை இறக்கச் செய்துவிட்டு இவர்களை சாகடித்து, அப்படிப்பட்ட ஒரு வெற்றி என்பது நமக்கு தேவையா? யார் இல்லாமல் நாம் உயிர் வாழ்வது கஷ்டம் என்று நான் தெரிந்திருக்கின்றேனோ அப்படிப்பட்ட துரியோதனாதிகளுடன் போரிட்டு அவர்களை சாகடித்து அந்த ராஜ்யத்தை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கூறுகிறான். அதனால் எனக்கு இந்த தர்மத்தின் விஷயத்தில் சந்தேகம் அதிகமாக இருக்கிறது. நான் உன்னுடைய சிஷ்யனாகி இருக்கிறேன். எனக்கு நல்ல ஞானத்தை எது சிறந்ததென்று, பிக்ஷாட்டனம் 4 இடத்தில் பிச்சை எடுத்து உயிர் வாழ்வது ஒரு க்ஷத்ரியனுக்கு சிறந்ததா, அல்லது இப்படிப்பட்டவர்களுடன் உயர்ந்தவர்களுடன், என்னை விட உயர்ந்தவர்கள் ஆயினும் கூட அவர்களுடன் போரிட்டு அவர்களை வென்று உயிர் வாழ்வது சிறந்ததா? இது சாலச் சிறந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நீ எனக்கு உபதேசித்து அனுகிரகிக்க வேண்டும் என்று கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கூறுகிறான். எனக்கு வந்திருக்கின்ற இந்த துக்கம், சோகம், இது பரிகாரம் ஆவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இது எனக்கு தெரிவதில்லை கிருஷ்ணா, அதை நீ எனக்கு சொல்ல வேண்டும், தெரியும்படி எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அப்பொழுது சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து கூறுகிறான். இப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து நான் யுத்தம் செய்வதில்லை என்று கூறிவிட்டு உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து உபதேசிக்க ஆரம்பிக்கிறான். 2 சேனைகளுக்கு மத்தியில் ரதம் நின்றிருக்கிறது. அந்த ரதத்தில் இப்படி கிருஷ்ணன் அர்ஜுனன்
இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் இப்படி கூறினான், என்னால் யுத்தம் செய்ய முடிவதில்லை என்று கூறி அமர்ந்திருந்தான். அப்பொழுது கிருஷ்ணன் அர்ஜுனை பார்த்து உபதேசிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்யா வாதாश्च பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாஹா. இந்த ஸ்லோகத்தில் இருந்துதான் கீதை உபதேசம் ஆரம்பமாகிறது. 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் இது. இதிலிருந்து தான் கீதை உபதேசம் ஆரம்பமாகிறது. முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் வருகின்ற முதல் 10 ஸ்லோகம். இதை உபோத்காதம் என்று கூறியிருக்கிறார் ஆச்சாரிய ஸ்ரீ மத்வர். அதற்கு ஆச்சாரிய மத்வர் இந்த கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் மற்றும் கீதா தாத்பரியம் என்று மற்றொரு வியாக்கியானத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு ஆச்சாரிய மத்வரின் பாஷ்யத்திற்கும் தாத்பரியத்திற்கும் டீக்கை எழுதியவர் டீகாச்சாரியர் ஜெயதீர்த்தர் என்று பெயர். அவர் பாஷ்யத்திற்கு பிரமேய தீபிகை என்கிற டீக்கையையும் தாத்பரியத்திற்கு நியாயதீபம் என்கிற டீக்கையையும் எழுதியிருக்கிறார். அதில் கீதா தாத்பரியத்தில் என்ன கீதை பாஷ்யம், கீதா தாத்பரியம், பிரமேய தீபிகை, நியாயதீபம், இப்படி 2 ஆச்சாரியருடைய கிரந்தங்கள், 2 டீகாகிருத்பாதரின் கிரந்தங்களில் என்ன அவர்கள் விளக்கத்தை அளித்திருக்கின்றார்களோ, கிருஷ்ணனுடைய உண்மையான அபிப்பிராயத்தை ஸ்ரீமத் ஆச்சாரியர் மத்வர் பாஷ்யத்திலும் தாத்பரியத்திலும் எடுத்து விளக்குகிறார். அதை இன்னும் விரிவுபடுத்தி டீகாகிருத்பாதர் அவருடைய டீக்கையில், பிரமேய தீபிகையில் மற்றும் நியாய தீபத்தில் அதை இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறார். இந்த 4 கிரந்தங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒரே இடத்தில் சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு பெரிய வேலையை செய்தவர் நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவர் கீதா விவருத்தி என்னும் கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஆரம்பத்தில் கூறும்போதே ஆச்சாரிய மத்வர் எழுதிய பாஷ்ய தாத்பரியம் மற்றும் டீகாகிருத்பாதர் எழுதிய அதனுடைய 2 டீக்கை, இந்த 4 கிரந்தங்களையும் அனுசரித்து அவர்கள் அங்கு கூறியதையே நான் இங்கு சரளமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி மிக எளிதாக நான் அதை இங்கு எழுதியிருக்கிறேன் என்று கூறுகிறார். நான் புதிதாக அர்த்தங்களை கூறவில்லை. இந்த 4 கிரந்தங்களில் என்ன ஆச்சாரிய மத்வரால் டீகாச்சாரியரால் கூறப்பட்டிருக்கிறதோ அதையே நான் இங்கு மிக எளிதாக எடுத்துரைக்கிறேன் என்று ராகவேந்திர சுவாமிகள் கூறியிருக்கிறார். அதைப்போல் கீதா தாத்பரியத்தில் இந்த அசோச்யான் என்கிற ஸ்லோகத்திற்கு ஆச்சாரிய மத்வர் உபோத்காதத்தில் எழுதும் பொழுது சொல்கிறார், அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் அதை கூறுகிறார். அர்ஜுனன் யாருடைய அவதாரம்? இந்திரனே அர்ஜுனனாக அவதரித்திருக்கிறான். ஸ்வர்க்கத்தின் அதிபதி பகவான் நாராயணன், அதற்கு பிறகு மகாலட்சுமி, பிரம்ம, வாயு, சரஸ்வதி, பாரதி, கருடசேஷ ருத்ரர்கள், அதற்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள், கருடனின் மனைவி சௌபர்ணி, சேஷனின் மனைவி வாருணி, ருத்ரனின் மனைவி பார்வதி, சதி. இவர்களுக்கு பிறகு இந்திரன் வருகிறான். அப்பொழுது பாருங்கள், தாரதமியத்தில் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இந்திரன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்திரனே பூமிக்கு அர்ஜுனன் என்கிற பெயருடன் வந்திருக்கிறான். கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் மேல் மிகவும் பிரீத்தியை வைத்திருக்கிறான். கிருஷ்ணன் மிகவும் வேண்டப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அர்ஜுனன் க்ஷத்ரியனுக்கே உரித்தான மிகப்பெரிய தர்மம் என்னவென்றால், பகவான் ஸ்ரீ நாராயணனை யார் நிந்திக்கிறார்களோ, அப்படி நிந்தை செய்பவர்களுக்கு யார் உறுதுணையாய் நிற்கிறார்களோ அவர்களை வெல்வதே, அவர்களை நிகிரகம் செய்வதே மிகப்பெரிய தர்மம் க்ஷத்ரியனுக்கு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நிகிரகத்தை, துஷ்ட நிகிரகத்தை ஒரு க்ஷத்ரியன் அதர்மம் என்று தெரிந்து கொண்டால் இது சரியா? இது சரியல்ல என்று ஆச்சாரிய மத்வர் கூறுகிறார். அர்ஜுனன் போரிடப் போவது யாருடன் போரிடப் போகிறான்? போரிடு என்று கிருஷ்ணன் கூறுகிறான். துரியோதனாதிகளுடன். துரியோதனாதிகள் எப்படிப்பட்டவர்கள்? 100 பேரும் அயோக்கியர்கள்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் மிகப்பெரிய துவேஷத்தை செய்தவர்கள். அப்படிப்பட்ட துரியோதனாதிகளுடன் போரிட வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக நின்றிருப்பவர்கள் யார்? பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமர். அப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் நிந்தையை செய்பவர்கள் துரியோதனாதிகள். நாராயணனே கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நிந்தை செய்தவர்கள் துரியோதனாதிகள். அவர்களுக்கு உறுதுணையாய் நின்றிருப்பவர்கள் பீஷ்மாதிகள். அப்பொழுது நாராயண த்விட்டு யாரு? நாராயணனை துவேஷிப்பவர்கள் நாராயணனே கிருஷ்ணன், கிருஷ்ணனை துவேஷிப்பவர்கள் துரியோதனாதிகள். அவர்களை வெல்வது, அவர்களுடன் போரிட்டு அவர்களை வெல்வதே க்ஷத்ரியனின் மிகப்பெரிய தர்மம். அதற்கு அந்த துவேஷிகளுக்கு உறுதுணையாக நின்றிருப்பவர்கள் பீஷ்மாதிகள். அவர்களையும் வெல்ல வேண்டும். அப்பொழுது என்னுடன் உயர்ந்தவர்கள் இவர்கள், அவர்களுடன் நான் எப்படி போரிடுவது என்று நீ ஐயம்பட வேண்டாம், சந்தேகம் கொள்ள வேண்டாம். இந்த சந்தேகமே தவறானது என்பது கிருஷ்ணனின் அபிப்பிராயம். ஏனென்றால் க்ஷத்ரியனுக்கு தர்மம் இதே. நாராயண துவேஷிகளையும் அந்த துவேஷிகளுக்கு துணை நிற்பவர்களையும் வெல்வதே க்ஷத்ரியனுக்கு மிகப்பெரிய தர்மம். அதையே நீ இப்போ செய்ய புறப்பட்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது இது எப்படி அதர்மமாகும்? நீ இதை அதர்மம் என்று தெரிந்தது சரியானதல்ல என்பது கிருஷ்ணனின் அபிப்பிராயம். அதை ஸ்ரீமத் ஆச்சாரியர் எடுத்து தாத்பரியத்தில் கூறுகிறார். அப்படி அதர்மம் என்று தெரிந்து நான் யுத்தம் செய்வதில்லை என்று நின்ன அர்ஜுனனை, உன்னுடைய தர்மம் இப்படி துஷ்டர்களை, நாராயண துவேஷிகளை வெல்வதே, அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பவர்களையும் வெல்வதே உனது தர்மம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார் இந்த கீதை 18 அத்தியாயத்தில் என்று. இதையே கீதை 18 அத்தியாயத்தின் சாராம்சம். அதனால் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தர்மம் என்னவோ. பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன் என்று அநேக 4 வர்ணங்கள், சூத்திரன் என்று வர்ணங்கள் இருக்கின்றன. இந்த 4 வர்ணங்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய தர்மம் என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் இருக்கிறது, பாகவதத்தில் இருக்கிறது, அநேக புராணங்களில் இவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய தர்மம் என்னவென்று விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு நம்முடைய தர்மம், இதை நாம் செய்வது நம் கடமை. இந்த தர்மம் செய்வதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் பிரீத்தி, அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். அவன் சந்தோஷமடைந்தால் நாம் மோட்சத்திற்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைவதற்காக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பிரீத்திக்காக, அவனுடைய சந்தோஷத்திற்காக நாம் அனைவரும் இந்த தர்மங்களை செய்வது நம்முடைய கடமை என்று தெரிந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அதீனத்தில் நாம் அனைவரும் இருப்பவர்கள். அவன் சர்வோத்தமன், ஸ்ரீகிருஷ்ணன் சர்வோத்தமன். ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமே ஸ்ரீகிருஷ்ணன், அவன் சர்வோத்தமன். அவனுடைய அருளின்றி நாம் மோட்சத்தை அடைய இயலாது. அதனால் நாம் நம்முடைய கர்மங்களை, தர்மங்களை செய்யும் பொழுது இது ஸ்ரீகிருஷ்ணனின் பூஜை என்று தெரிந்து, இதனால் ஸ்ரீகிருஷ்ணன் சந்தோஷமடையட்டும் என்று நினைத்து செய்வது நம்முடைய மிகப்பெரிய தர்மம் ஆகும். இவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஆச்சாரிய மத்வர் கீதா தாத்பரியத்தில் கூறுகிறார். அதையே ராகவேந்திர சுவாமிகள் கீதா விவர்த்தியில் இந்த அசோச்சான் என்கிற ஸ்லோகத்திற்கு அவதாரிக்கையாக, அவதாரிக்கை என்றால் முழுவதும் முன்பே கீதை 18 அத்தியாயத்தில் முழுவதும் என்ன கூறுகிறான் கிருஷ்ணன் என்று கூறுவதே அவதாரிக்கை. அதை ஆச்சாரிய மத்வர் என்ன கூறியிருக்கிறாரோ அதையே ராகவேந்திர சுவாமிகளும் விவருத்தியில் எழுதியிருக்கிறார். இதுவரையிலும் இந்த உபோத்காதம் என்பது நிறைவடைந்தது. அசோச்சான் என்கிற 11வது ஸ்லோகத்திலிருந்து இந்த கீதை உபதேசம் ஆரம்பம். இந்த கீதை உபதேசத்தில் ஆரம்பிக்கும் பொழுது, நீ இப்பொழுது யுத்தம் செய்தால் அவர்கள் மடிந்து விடுவார்கள் என்று துக்கத்துடன் நிற்கிறாய். இது உன்னுடைய அஜ்ஞானத்தினால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு துக்கம். இது வஸ்துஸ்துதி. இதில் துக்கம் படுவதற்கு, துன்பம் அடைவதற்கு இது உகந்ததல்ல, இது உகந்த விஷயம் அல்ல. இது உன்னுடைய அஜ்ஞானத்தால் உனக்கு வந்திருக்கின்ற துன்பம், உனக்கு ஏற்பட்டு இருக்கிற குழப்பம். அப்படி என்றால் என்னுடைய அஜ்ஞானம் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா? அதற்கு கிருஷ்ணர் உத்தரம் பதில் கூறுகிறார். என்ன உன்னுடைய அஜ்ஞானம் என்று எடுத்துரைக்கிறார். இந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து இதன் விளக்க உரையை நாளைய பிரவச்சனத்தில் காண்போம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.